ஹாய் டா பேசன்கள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான சம்பவம் ஆச்சு. என்ன ப்ரோ ஷர்ட்லாம் மடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. நேற்று ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த 200 ரூபா ஊபிஸ் யாருன்னு கேட்குறீங்களா? அதான் அந்த ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அவங்களுடைய அந்த ஆளுங்க தான். சிங்கப்பெண்ணை முந்தானத்து வந்து தளபதி விஜய் வந்து ஆரம்பிச்சு விட்டாரு. நான் தெரியாம கேட்குறேன், அவர் ஆரம்பிச்சு விட்ட உடனே அடுத்து வந்து சிஸ்டத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது சிங்கப்பெண்ணை சிஸ்டத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் வந்து அந்த சினிமா சாங் ஒன்று ஓடி இருக்கும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணுன்ட்டு நம்ம பிகிர் பதில் ஒரு சாங் ஒன்று இல்லையா? ஸோ அந்த சாங்கை போட்டிருப்பாரு. இல்லை, நான் தெரியாம கேட்குறேன், இது ஒரு இஷ்யூஸே இல்லை. அது வந்து கடைசியா அந்த லாஸ்டா அவர் முடியும் போது லைக் ஒரு பாட்டை போட்டு தப்பு தான், ஓகே ஒத்துக்கிறேன், கடைசியோட பாட்டு போட்டுறக்கூடாது. ஆனா இவனுங்க சில இந்த 200 ரூபீஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ பாருங்களேன். உங்களெல்லாம் என்னடா சொல்றது? அரசுகால தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு முதல்ல பாடுங்க அப்படின்னா தமிழண்டா என்னாலும் சொல்லிட்டு விதிரெடுக்க பாட்டை போட்டு இங்க போய் சிறப்பு படையா அவங்க சொல்லிட்டு இந்திய வரலாற்றிலேயே இல்ல உலக வரலாற்றிலேயே ஒரு அரசு நடத்துற நிகழ்ச்சியில கவர்மெண்ட் பண்ற ஃபங்க்ஷன்ல முதல் தடவை சினிமா பாட்டு பாடுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும், இந்த 200 ரூபீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கானுங்க, எந்த அளவுக்கு கீழ் சட்டமா இறங்குறானுங்கன்னு. டே கூமுட்டா பசங்களா, ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட்லேயே அந்த சாங்கை நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். தேவையில்லாத எல்லாம் பேசக்கூடாது, புரியுதுங்களா உங்களுக்கு? இனிய நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் சென்னை ஆயுதப்படை பெண் காவலர்கள். பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சாங்கை நாங்கள் ஆல்ரெடி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் இந்த சாங்கே நாங்கள் போட்டிருக்கோம். கடைசியில் நல்லா பாருங்க, அதுதான் லைவ் ஒழுங்காக பார்க்கணுன்றது. இப்படி எடுத்தோமா, ஓப்பன் பண்ணோமா, பார்த்தோமா, 200 ரூபா காசு வாங்குறவங்களுக்குலாம் எங்கதான் தெரிய போகுது. பின்ன நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா கூட 4-5 வாட்டி நானே வந்து ஆக்சுவலி 2-3 வாட்டி எடுத்து பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ 4வது வீடியோ. இப்படி 4 வாட்டி நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ கரெக்டாக இருக்கா, தப்பா பேசுறோமா, ரைட்டாக பேசுறோமான்னு பார்த்தா நானே பேசுறேன். அது எப்படி? அதுதான் லைவ் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க, சும்மா அப்போ அந்த சீன்ல மட்டும் பார்க்கறது, அப்படியே எடுத்து போடுறது. கேட்டதுக்கு ஆன்சர் கில்லி படம் பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது மாண்புமிகு விஜய் சார், தமிழக முதலமைச்சர் விஜய் சார் எப்படி ரியல்லையும் ஹீரோவா இருக்காரோ அதே மாதிரி இப்ப ரியல்லையும் ஹீரோவா இருக்காரோ, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வெளியில தெரிஞ்ச உடனே மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த காஸ்டியூமோட சிங்க பெண்களோட நாங்களும் சேர்ந்து வந்திருக்கோம். இதுதான் நடந்தது. இந்த காஸ்டியூம் எப்படி வந்து தயாரிச்சீங்க? அங்கிருந்து வாங்குனீங்களா இல்ல வந்து இந்த காசு முன்னாடி இருந்ததா? சார், பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தையும் இப்பதான் ஒருத்தன் இவன் யாருன்னே தெரியல, அந்த ஒரு சிஸ்டத்தை இவன் எவ்வளவு கொச்சப்படுத்துறான் பாருங்க கைஸ். ஆக்சுவலி வந்து இவன் வந்து எவ்வளவு ஒருத்தனை அந்த சிங்கப்பெண்ணுன்றவங்க வந்து எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தான். இவன் வந்து இவன் என்ன சைக்கோவா இல்ல மென்டலா இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலி என்ன பண்றான், என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? எனக்கு வாடா போட நல்லா வச்சுன்னா போல எல்லாம் வரும், நல்லா கண்டுக்காதீங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஆனா எனக்கு புரியல. அவர் ஒரு சிஎம், அவர் ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு இதுவுமே இல்லாம அதை கரெக்டா கொண்டு போறதுதான் வந்து மக்களோட இது. அதுக்கு தேவையில்லதான் பெரிய இந்த ஷர்ட் ஒன்று போட்டு, இந்த ஷர்ட் ஃபர்ஸ்ட் பேண்ட் கிடைச்சா அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் அந்த மனுஷனுக்கான நான் கேட்கறேன்னா, நாங்கெல்லாம் அவர் மூவில இருக்கும் போதே நாங்க வந்து நிறைய பாடுபட்டுட்டோம், நிறைய பார்த்துட்டோம். அவர் மூவி எடுக்கும் போதே அவர் நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் மேல வந்தாரு. தென் இதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு. நல்லா நினைச்சுருக்காங்க கைஸ். ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுருக்காங்கன்னா, சினிமாவில் நடக்கிற மாதிரி, சினிமாவில் வந்து 3 மணி நேரம் தான் ஒரு படம், அது சினிமாவில் வர மாதிரி, ஒரு மூவில வர மாதிரி. தென் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதா, பிரச்சனை தான் உடனே முடிக்கணும். பிரச்சனையை உடனே வந்து பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்ணணும். ஓகே ஒத்துக்கிறேன், பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கதான் பார்க்கணும். அதுக்காக அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே விஜய் தான் காரணம், தலைவலிக்கு தான் விஜய் தான் காரணம், தும்படமா விஜய் தான் காரணம். எனக்கு யாரா நீங்களாம்? அந்த மாதிரி தான் வந்து என்னென்னமோ குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு தான் தளபதி மேல. எதுக்கு, என்னதுக்கு பண்றீங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க நீங்க? இப்ப எதனால? இப்ப 200 ரூபா நீங்க காசு வாங்கிட்டீங்க, கேட்டா ஆகும்னா இல்ல நாங்க வந்து நல்லவங்க, நாங்க வந்து கெட்டவங்க, அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ்ரா. தெரிஞ்சா பேசுங்களா, தெரியாதெல்லாம் பேச வேணாம். எனக்கு ஒன்றும் தெரியாதான், நானும் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன, தளபதி தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே கொஞ்சமா அரசியல்னா என்ன, அரசியல்னா புரிதல்னா என்ன அப்படின்னு கத்துக்கிட்டோம். அதை இவனுக்கு வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அரசியல் சின்ன பசங்க அரசியல் புரிதல பேசுறாங்களே, இப்ப நான் பேசினா கூட பேசுவாங்க, நீ தப்பா பேசுறீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, திருத்திக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா தப்புன்னு தெரிஞ்சோ நீங்க தப்பு நியாயமா பேசுறீங்க பாத்தீங்களா, முட்டு கொடுக்கும் போது அதெல்லாம் நான் தாங்கிக்க முடியல. சாங்க போட்டது பிரச்சனை இல்லை, நான் ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன், தப்பு தான், கடைசியோட கூட சாங் போட்டு கூடாது தான். ஆனா நாங்க சட்டப்படி நாங்க ஃபர்ஸ்ட் போட்டல. நீங்க இல்ல சொல்ற குற்றச்சாட்டு என்னதுன்னா,
நேஷனல் மாந்தமும் தமிழ் தாய் வாழ்த்தும் சாங்கே போட வரல அப்படின்னு சொல்ல வரானுங்க. அப்படிலாம் இல்லையே, நாங்க போட்டோம். நாட்டுல வேற வேலை பாருங்களா போங்க. அண்ட் ஃபைனலி மக்களே, ஆக்சுவலி இந்த மாதிரி தற்கூரிஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருப்பானுங்க. இப்படி சொல்றதுலாம் நம்ம மண்டல ஏத்திக்கிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை, பிபி பிரச்சனை எல்லாம் ஏறும். அதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு கரெக்டா பாருங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்கும், கவலைப்படாதீங்க, முடிச்சு விட்டுறலாம். காளி வரேன்.